சொப்பனம் காண்பார்கள், தீர்க்க தரிசனம் சொல்வார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதே சொல்லுங்க. அது எந்த கான்டெக்ஸ்ட்ல நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், யோவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக சொல்லப்பட்டது அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்தில் நிறைவேற்றப்பட்டு விட்டது. அது அந்த கான்டெக்ஸ்டை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் மக்கள் அவர்கள்தான் தேவனுடைய பிள்ளைகள் என்கின்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. அதிலும் சிலர் தீர்க்கதரிசிகள், சிலரை ஆண்டவர் தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். சிலர் மட்டும்தான் அது அப்படிப்பட்ட சில வித்தியாசமான அபிஷேகத்துக்குரியவர்கள், சிலரை ராஜாக்களாக இப்படிலாம். ஆனால் அந்த வேளையில தான் யோவேல் மூலமாக ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். கடைசி நாட்களில் மாம்சமான எல்லாரும் மீதும் ஆவியை ஊற்றுவேன். அப்போ வெறும் யூதர்கள், அந்த குறிப்பிட்ட மக்கள் மட்டுமல்ல, உலகத்திலே மாம்சமான எல்லா மக்களும், அங்கே ஜாதி மத இனபேத எந்த வித்தியாசமும் இல்லை, ஆண்கள் பெண்கள் என்கின்ற எந்த வித்தியாசமும் இல்லாமல் நான் அவர் ஆவியை ஊற்றுவேன் என்கிறதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் உங்கள் வாலிபர்கள் சொப்பனங்களை காண்பார்கள், உங்கள் குமாரனுக்கு வார்த்தை தீர்க்கதரிசனம் சொல்வார்கள், அப்படிப்பட்ட வசனம் அங்கே சொல்லப்பட்டது. இதை குறித்து பேதுரு பேசுகிறார் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே. அங்கே சொல்லப்பட்டது இங்கே இது நிறைவேறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அந்த அடிப்படையில தான் நிறைவேற்றப்பட்டது அது. மற்றபடி இன்றைக்கு சிலர் நாங்கள் சொப்பனம் காண்கிறோம் என்பதற்கு எந்த வசனத்தை எடுத்து பயன்படுத்தக்கூடாது. தொல்லையின் திரட்சினால் கூட சொப்பனம் பிறகு